தையிட்டி விகாரை விவகாரம் மேலும் குழப்ப நிலையில். நாட்டை விட்டு வெளியேறும் மருத்துவர்கள். இலங்கையில் செயற்பாடுகளை நிறுத்திய யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனம். யாழில் விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகம். ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை விமர்சித்த ரஷ்ய பாடகர் மர்ம மரணம். யாழ் தையிட்டி விகாரை நிர்மாணிக்கப்பட்ட நிலப்பரப்பும் அதனை அண்டிய மக்களின் காணி நிலங்களும் விகாரைக்குரியதென்று கூறுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என தையிட்டி காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் தையிட்டி காணி உரிமையாளர்கள் மேலும் கூறுகையில், மக்களது காணி நிலங்கள் மக்களுக்கே சொந்தம், அவை மக்களுக்கு வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். ஆனால் அவர் கூறிய கருத்துக்கு முரணாக தையிட்டி விவகாரம் அமைந்துள்ளது. அகில இலங்கை பௌத்த மகாசபை ஒரு படி மேல் சென்று விகாரை கட்டப்பட்ட காணி நிலம் மட்டுமல்ல, அயலில் உள்ள காணி நிலங்களும் சுவீகரிக்கப்படும் என இருமாப்புடன் கூறியுள்ளது. அதே நேரம் தேர்தல் காலங்களில் தேசிய மக்கள் சக்தியின் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மூவரும் எம்முடன் இவ்விடயம் தொடர்பில் பேசி, கடந்த கால யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன்றல்லாது, கடந்த அரசுகள் போன்றல்லாது, தாம் ஆட்சிக்கு வந்ததும் இவ்விடயம் தீர்க்கப்படும் என எமக்கு வாக்குறுதியும் வழங்கியிருந்தனர். ஆனால் இன்று வாக்குறுதி வழங்கிய மூவரும் பொம்மைகள் போன்று வாய் பேசாதுள்ளனர். நாம் எமது பூர்வீக நிலங்களையே கேட்கின்றோம். ஆளுநர் கூட எம்முடன் பேசிய விடயத்தை வேறு திசை நோக்கி கொண்டு செல்ல முயற்சித்து தவறான அர்த்தப்பட ஜனாதிபதிக்கு கூறியிருந்தார். ஆனாலும் அன்று கஜேந்திரகுமார் எம்பி எமது பிரச்சனையை எடுத்திருந்தாலும் அவருக்கு பலமாக ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கை கொடுத்திருக்கவில்லை. இது வாக்களித்த எமக்கு ஏமாற்றத்தையே கொடுத்தது. இந்நிலையில் எதிர்வரும் 11ஆம் திகதி மாலை 4 மணியிலிருந்து மறுநாள் மாலை 6 மணி வரை எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை நாம் முன்னெடுக்கவுள்ளோம். காணி உரிமையாளர்களாகிய எமது போராட்டத்திற்கு பாரபட்சமற்ற வகையில் அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள், போக்குவரத்து மற்றும் சிற்றூர்தி முச்சக்கர வண்டி சங்கம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் ஆதரவை வழங்கி வலு சேர்க்குமாறு அழைப்பு விடுக்கின்றோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் சுமார் 7000 வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற தீர்மானித்துள்ளனர் என்றும், சுமார் 2000 வைத்தியர்கள் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் பணியாற்றி வருகின்றனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த விடயத்தை அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 5000 வைத்தியர்கள் தங்கள் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற்றுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் மூலம் வைத்தியர்களுக்கு அவர்களின் உரிமைகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாடு முழுவதிலும் உள்ள வைத்தியர் சாலைகளில் 7000 வைத்தியர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாட்டில் வைத்தியர்கள் தங்கியிருப்பதை நீட்டிப்பதன் மூலம் இலவச சுகாதார சேவைகளை பெறுவதை நோக்காக கொண்ட 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கான முன்மொழிவை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் சமர்ப்பித்துள்ளது. ஆஸ்திரேலிய யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனம் இலங்கையில் தமது செயற்பாடுகளை நிறுத்திவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து அந்த நிறுவனம் நாட்டில் இயங்கவில்லை என்று கூறப்படுகின்றது. வெளிநாட்டு நிறுவனங்கள் நாட்டில் உள்ள எரிபொருட்களை விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகளை கடந்த அரசாங்கம் மேற்கொண்டிருந்தது. அதன்படி சீனாவின் சினோபேக் நிறுவனம், அமெரிக்காவின் RM பார்க்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனங்கள் நாட்டில் செயற்பாடுகளை ஆரம்பித்தன. ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் நாட்டில் தலா 150 எரிபொருள் நிலையங்கள் என்ற வகையில் 450 எரிபொருள் நிலையங்களை இயக்குவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டன. சினோபேக் மற்றும் RM பார்க்ஸ் தற்போது நாட்டில் எரிபொருள் விற்பனையை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் ஆஸ்திரேலிய நிறுவனம் அதன் செயற்பாடுகளை நிறுத்தி வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. சம்பந்தப்பட்ட ஒப்பந்தத்தில் ஏற்பட்ட சிக்கலான சூழ்நிலை காரணமாக
அவர்கள் தங்கள் நடவடிக்கைகளை நிறுத்தி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த ஒப்பந்தத்தின்படி யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனம் சுமார் 20 ஆண்டுகளுக்கு நாட்டில் எரிபொருள் விற்பனை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருந்த போதும் 1 வருடத்திற்குள் அவர்கள் நாட்டின் செயற்பாடுகளை நிறுத்திவிட்டனர் என்பது இதன் விசேட அம்சமாகும். இதற்கிடையில் சம்பந்தப்பட்ட நிறுவனம் செயற்பாடுகளை நிறுத்துவதற்கான கடிதம் மூலம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அதன் ஊழியர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் புதிய குடிவரவு மற்றும் குடியகழ்வு அலுவலகத்தை நிறுவ அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற அவர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நிறுவப்பட உள்ள புதிய குடிவரவு மற்றும் குடியகழ்வு அலுவலகமும் 24 மணி நேரமும் திறந்திருக்கும் என்றும் கூறினார். அத்துடன் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நிறுவப்பட உள்ள புதிய குடிவரவு மற்றும் குடியகழ்வு அலுவலகத்திற்கு ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் கிடைத்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது தொடுத்த போரை கண்டிக்கும் விதமாக அதிபர் புட்டினை விமர்சித்த ரஷ்ய பாடகர் தனது வீட்டின் ஜன்னலில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். ரஷ்ய இசைக்கலைஞரும் வானொலி தொகுப்பாளருமான 58 வயதான வாடிம் ஸ்ட்ராய்கின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் 10வது மாடியிலுள்ள வீட்டில் வசித்து வந்தார். கடந்த புதன்கிழமை போலீஸ் சோதனையின் போது ஜன்னலில் இருந்து கீழே விழுந்த அவர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. உக்ரைன் இராணுவத்திற்கு நன்கொடை அளித்ததாகவும் அதிபர் புட்டினை முட்டாள் என்று அழைத்ததாகவும் அதிகாரிகள் அவரை விசாரித்து வந்தனர். உக்ரைன் இராணுவத்தை ஆதரித்தது மற்றும் பயங்கரவாத இயக்கத்துடன் தொடர்பில் இருந்தது ஆகிய குற்றங்களுக்காக அவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. தென்மேற்கு சீனாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போனோரை தேடும் பணி அந்நாட்டு மீட்பு படையினரால் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சீனாவின் தென்மேற்கில் உள்ள சிசுவான் மாகாணத்தில் நேற்று திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவினால் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணிற்குள் புதைந்தன. இதனைத் தொடர்ந்து அந்நாட்டின் அவசர கால மேலாண்மை அமைச்சகத்தின் சார்பில் நூற்றுக்கணக்கான மீட்பு படை வீரர்கள் அப்பகுதியில் குவிக்கப்பட்டு மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தற்போது வரை மண்ணுக்குள் புதைந்த 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ள நிலையில் நிலச்சரிவினால் மாயமாகியுள்ள 30க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் பரவி வரும் பறவை காய்ச்சலை கட்டுப்படுத்த அங்குள்ள நகரங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கோழி பண்ணைகள் மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூயார்க் நகரத்தின் தி குயின்ஸ், தி ப்ரோன்ஸ் மற்றும் புரூக்ளின் பொரோஸ் ஆகிய பகுதியிலுள்ள சந்தைகளில் கடந்த ஜனவரி 31ஆம் திகதி முதல் மொத்தம் 7 பறவை காய்ச்சல் பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதனால் அம்மாகாணத்தில் உள்ள நியூயார்க் நகரத்திலும் மற்றும் வெஸ்ட்செஸ்டர், சப்லோக், நசல்லாவு ஆகிய மாவட்டங்களிலும் உள்ள கோழி பண்ணைகள் அனைத்தும் பறவை காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்காக அடுத்த 5 நாட்களுக்குள் மூடப்படுவதாக நியூயார்க் மாகாண ஆளுநர் கேதி ஹொசூல் அறிவித்துள்ளார். இந்நிலையில் அங்குள்ள சந்தையில் உள்ள அனைத்து பொருட்களையும் விற்று சுத்தம் செய்தல் மற்றும் கிருமி நீக்கம் செய்யும் நடவடிக்கைகளை பின்பற்ற உத்தரவிடப்பட்டுள்ளன. வரலாற்றில் இன்று 1996 கொப்பர்னீசியம் தனிமம் முதல் தடவையாக கண்டுபிடிக்கப்பட்டது. 2008 இந்தோனேசியாவில் பாண்டுங் நகரில் இசை நிகழ்ச்சி ஒன்றில் இடம்பெற்ற நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்தனர். 2016 ஜெர்மனி பவேரியா மாநிலத்தில் 2 பயணிகள் ரயில்கள் மோதியதில் பலர் உயிரிழந்தனர். 85 பேர் காயமடைந்தனர். 2018 தென்கொரியாவில் 2018 குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாயின. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.